ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு முட்டை மிளகு வறுவல் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இது ரச சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை வேக வச்சுக்கலாம். இது தோல் உரிச்சிட்டு சுற்றிலும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஃபுல்லாகவே மிளகு தான் சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் வறுக்கிறத விட ட்ரையாக வறுத்தா தான் மிளகோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகு மல்லியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட 4-5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வதக்கிடலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இதோட நம்ம வேக வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஃபுல்லாகவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மசாலா ஒயிட் ரைஸ்க்குமே கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.